ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிபோட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் டைலரிங் ஷாப் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போது நமக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்னென்னலாம் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டைலர் ஷாப் வைக்கிறதுக்கு நமக்கு அது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிசைனை பார்த்துக்கிட்டே தான் நம்ம அதையுமே சொல்ல போகிறோம். இந்த டிசைனுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, சம்சா மாடலில் ரெண்டாக தச்சு வச்சுக்கிட்டேன். ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு தச்சுக்கிட்டோம். அது பார்க்குறதுக்கு 2 லைனாக வச்சோம்னாக்கா கலர் சூப்பராக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வச்சு தச்சுருந்தேன். கஸ்டமருமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க தெரியும் அப்படின்னாலுமே அதோடு நிப்பாட்டிக்காமல் அதுக்கப்புறம் நம்மளுடைய திறமையை நம்ம மேலும் நம்ம வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் அடுத்த இலக்கு நோக்கி ஓட முடியும். பேசிக்காக நமக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸோ ஒரு சாதா ப்ளவுஸோ தைக்க தெரியும். நான் அதில் நிறையா நுணுக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம டைலரிங்கில் பொறுத்த வரைக்கும் டைலர் நமக்கு எல்லாம் நல்லா தைக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னாக்கா டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல். இந்த கடலில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போமே தவிர எனக்கு எல்லாமே தெரியும், நான் ப்ராப்பராக எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறேன், எனக்கு டைலரிங்கில் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இதை ஒவ்வொரு நாளும் நம்ம அது உள்ள சின்ன நுணுக்கங்களில் தைக்க நமக்கா அது ஒரு சில விஷயம் புரியும். ஒரு சில வீடியோ பார்க்க நமக்கு அதுலேயுமே புரியும். நான் நல்லா தைச்சாலுமே நமக்கு நல்லா தைக்க வந்தாலுமே நான் யூடியூப்பில் வீடியோ பார்ப்பேன் தான் நான். ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி நுணுக்கங்கள் தைப்பாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு பார்க்கறது நமக்கே தெரியும். இதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் அப்படின்னு நமக்காக தெரியும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நான் யோசித்து நான் தைக்கும்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இன்னும் நம்மளுடைய நம்ம தைக்கிற ஸ்டிச்சிங் ஸ்டைலை விட அது கூட அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்படி தான் எனக்கு நான் நிறைய ப்ளவுஸில் ஃபினிஷிங் கொண்டு வரேன். ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். நமக்கு ப்ளவுஸ் நான் தைச்சா சரியாக தான் இருக்குது. ஆனால் ப்ளவுஸை பார்க்குறதுக்கு எனக்கே நல்லாவே இல்லை, ரொம்ப கொச்சன்னு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்குது. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பேசிக்காக நார்மல் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபினிஷிங்கை கொண்டு வாங்க. ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ஃபினிஷிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு டைலரிங் ஷாப் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. போட்டால் நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. புரியுதுங்களா? அதே போல் ஒரு டிசைன் ப்ளவுஸு நல்லா தைக்க தெரியணும். நல்லா இப்போ நமக்கு பேசிக்கில் இருந்து சின்ன டிசைன்லேருந்து கொஞ்சம் இப்போ ஒரு 200 300 அப்படின்ற மாதிரி சின்னதாக லேஸ் டிசைனில் கேட்பாங்க இல்லையா, அது மாதிரிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1000 1500 அந்த மாதிரி பட்ஜெட்டில் கூட டிசைன் ப்ளவுஸ் இருக்குது. அதான் பேட்டர்ன் ப்ளவுஸு. அந்த பேட்டர்ன் ப்ளவுஸு நமக்கு ஸ்டார்டிங்கிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ், நம்மளோட அறிவை நம்ம வளர்த்துக்கணும். இப்படி நம்ம வளர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னு மட்டும் தான் நமக்கு ஒரு டைலர் ஷாப் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து நம்ம க்ரோத் ஆகி வெளியே நம்ம வர முடியும் இல்லையா? நான் ஸ்டார்டிங்கில் டைலரிங் ஷாப் வைக்கும்போது வெறும் லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்க தெரியும். லைனிங் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் தான் தைப்பேன். மற்றபடி எனக்கு இந்த டிசைன்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு டீச்சர் வீட்டில் மட்டும் எனக்கு அவங்களே சொல்லுவாங்க அந்த டிசைன் இப்படி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கக்கிட்டே கேட்டுக்குவேன், இதை எப்படி தைக்கணுன்றதை சொல்லுங்கள், நான் தைச்சி தரேன். எனக்கு தைக்க தெரியாது, ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தைச்சி கொடுத்துருந்தேன். அப்போது அதுலேருந்து நான் தைக்கும்போது எனக்கு என்னென்னா சுத்தமாக எனக்கு பேசிக்கே தெரியாது. டிசைன் ப்ளவுஸை பற்றி பேசிக்கே தெரியாது.
அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த துணியை எடுத்து இப்படி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க, அப்புறம் இந்த டிசைனை இப்படி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நான் தைச்சி கொடுத்தேன். அப்போது வந்து அவங்கள நான் ரொம்ப எனக்கு வந்து இரிட்டேட்டிங்காக எனக்கு அவங்க துணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா. ஆனால் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸை வந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு அதுக்கான வாய்ப்பே வந்திருக்காது. அப்போ நான் நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ யோசிக்கிறேன், அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு வழிகாட்டியாக இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கே மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து நான் ஒரு சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு அதோடு நான் வந்து கிளாஸ்லேருந்து நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் போகவும் இல்லை. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து நானாக வந்து என்னுடைய அறிவுக்காக நானாக தான் என்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு தான் நானே தான் தைச்சேன். அப்படி இருக்கும்போது இந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் பெரிய விஷயமாக தான் எனக்கு பட்டுச்சு. அப்போது நான் ஒன்று ஒன்றா தைக்க தான் நான் கடையிலேருந்து எனக்கு டிசைன் ப்ளவுஸே வராதுன்ற மாதிரி இருக்கும்போது, அப்போது ஒவ்வொரு கஸ்டமராக கேட்கும்போது தான் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ண ஒரு 2, 3 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் எனக்கா ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. நம்மளால டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நான் வந்து எனக்குள்ளார நானே வந்து நான் தேடிக்கிட்டேன். என்னால் முடியும் அப்படின்றத நான் எனக்குள்ளாரே நான் தேடிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னையே நான் செதுக்கி தான் நான் வந்து அந்த கடையில் வந்து என்னுடைய உழைப்பை போட்டேன். அப்படி போடும்போது தான் எனக்கு வந்து கஸ்டமர் வந்து அதிகமாக வந்தாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த டைலர் ஷாப்பில் வந்து எனக்கு அதிகமாக வர்றதுன்னு பார்த்தோன்னா டிசைன் ப்ளவுஸ் தான் வரும். ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு லேடிஸ் டெய்லர் கூட கிடையாது. இருக்காங்க, அதாவது அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க, சும்மா சிம்பிளாக நார்மல் ப்ளவுஸ் அவங்க தைச்சிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 3, 4 ஊருக்கு நடுவில் நான் கடை வச்சுருக்கேன். அந்த ஊருக்கு நடுவில் ஒரு லேடிஸ் டெய்லர் கடை வச்சு யாருமே கிடையாது. நான் தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த சைடில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வருது, இல்லை ஒரு விசேஷ நாள் வருது, இல்லை முகூர்த்த நாள் வருது அப்படின்னும்போது எல்லாமே வந்து அந்த டிசைன் ப்ளவுஸை நோக்கி தான் வருவாங்களே தவிர அதிகமாக அந்த ஆரி எம்ப்ராய்டிங் இதெல்லாம் நோக்கி வரமாட்டாங்க. டிசைன் தான், பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் தேடி வருவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வேலை அதிகமாக வந்ததே வந்து அந்த டிசைன் ப்ளவுஸ் வேலையால் தான் வந்து எனக்கு கஸ்டமர் அதிகரித்தாங்க. அப்படி தான் நான் வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணேன். அதுபோல் நம்ம வந்து கஸ்டமரை தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தேடி வருவாங்க இல்லையா. அதே போல் ஸ்டார்டிங்கில் வந்து நான் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த டிசைனுக்கு பரவாயில்ல கம்மியாக தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போன வருஷம் வரைக்குமே நான் வந்து ரொம்ப அதிகமாகலாம் வாங்குறது கிடையாது. மொத்தமாகவே ப்ளவுஸ்க்கு சேர்த்தே தான் நான் வந்து ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுறது, ஒரு 400 500 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், நமக்கு தைக்கிறதுக்கே வருது, நான் 240 ரூபாய் தைக்கிறதுக்கு மட்டுமே வந்துடுது. ப்ளவுஸ் நார்மல் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மட்டுமே அந்த பட்ஜெட் வந்துடுது. அப்போ நம்ம வந்து இந்த டிசைனுக்குன்னு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருந்தது. அப்போ தான் இப்போ நான் கணக்கு பண்ணேன், சரி இதுக்கு மேல்பட்டு இப்படி போட தேவை கிடையாது. ஏன்னா நம்ம அதில் போடுற ஒர்க்குக்கும் அதில் போடுற மெட்டீரியலுக்கும் அதில் போடுற லேஸுக்குமே நமக்கு வந்து அதில் அமௌண்ட்டு வந்து அந்தளவுக்கு நமக்கு கிடைக்க மாட்டுது. அதனால் வந்து டிசைனுக்கு இவ்வளோ ரேட்டு, நம்மளுடைய ஸ்டிச்சிங்க்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு போடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ரேட்டை வந்து எல்லாத்தையுமே ஏற்றிட்டேன். லைனிங் ப்ளவுஸில் சாதா ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே ஏற்றிட்டேன். சுடிதார் ஓரடைக்கிறது, நைட்டி ஓரடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 வருஷம் ஆகுது, கடந்த 2 வருஷமாக தான் வந்து நான் அமௌண்ட்டை ஏற்ற கிடையாது. அதனால் இப்போது வந்து நான் ஏற்றிட்டேன். அதுபோல் வந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் ஏரியாக்குள்ளார அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்க, இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்றத அப்டேட் நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க. அப்படி இருக்கும்போது நீங்களுமே வந்து அந்த அப்டேட்டை வந்து அப்போ சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு க்ரோத் ஆகி வர முடியும் இல்லைங்களா. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்போது அதே ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர அதே ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தப்பு காரணம் வந்து நீங்கள் தான். நீங்கள் தான் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கக்கூடாது. எதையுமே வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு, நமக்கு புரிஞ்சிடுச்சு, நமக்கு இதுவே போதும், நமக்கு இதே வந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த இலக்கை நோக்கி நம்மளால் போகவே முடியாது. அதை யோசித்து நம்ம கரெக்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். அதே போல் ஒரு டைலர் ஷாப் வைக்கணும் அப்படின்னாக்கா ப்ராப்பராக எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். ப்ராப்பராக என்ன அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா. தையல் மிஷின் வந்து சின்ன மிஷினாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது அப்பப்போ ஃபால்ட்டு கொடுக்கும். இது போல் வந்து ஜாக்கில் வந்து வாங்கிக்கோங்க ஒரு மிஷினு, அதை வச்சுக்கோங்க. ஒரு கட்டிங் டேபிள் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஓவர்லாக் மிஷின் இருக்கணும்.
இது இருக்கணும். அடுத்தது வந்து ஸ்லாப் இருக்கா பாருங்கள் கடையில், நல்லா அந்த ரேக் மாதிரி இருக்கா பாருங்கள். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா ரேக் ரெடிமேட்லேயே விற்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரேக் கூட நீங்கள் வாங்கி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா துணிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரேக்கில் வந்து வச்சு அடுக்கிக்கோங்க. இதுதான் பேசிக். இது இருந்துட்டாலே வந்து நீங்கள் ஒரு டைலர் ஷாப் வைக்கிறதுக்கு நிறைய வந்து நமக்கு ஊன்றுகோலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலும் மேலும் இன்னும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளுடைய வேலை எப்படி போகுது, நமக்கு ஆர்டர் எப்படி வருது, அதை பொறுத்து நம்ம வந்து அந்த லேஸு, நாட் மணி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்கி வந்து வச்சுக்கலாம். நூல் எப்பயுமே நம்ம வந்து ஒரு பாக்ஸை வாங்கி வந்து வச்சுக்கோங்க. ஆர்டர் வர வர நம்மளால் பக்கத்தில் போய் வாங்க முடியாது இல்லையா உடனே. அதனால் அதுக்குமே வந்து நூலுமே வந்து உடனே வந்து வாங்கி வச்சுக்கிற மாதிரி வந்து நூல் எப்பயுமே உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் லைனிங் கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தது அப்படின்னா உடனே நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு ஆர்டர் எந்த அளவுக்கு பிக்கப் ஆகுது, உங்களுக்கு கடை பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகிறாங்க, அவங்க வந்து ஒரு டைலர் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை பற்றி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான வீடியோவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். உங்களுக்கு இது போல் வந்து என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.